இந்த வேலையில் தான் இறங்கினேன். தடவை குழி வெட்டுறதா இறங்கினேன். அதுக்கப்புறம் தான் எரிக்கிற வேலைக்கே போனேன். முதல்ல இதுதான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எரிக்கிற வேலைக்கே போனேன். பிணத்தை எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு? பொதிக்கிறதுக்கும் எரிக்கிறதுனா எரிக்கிறத விட பொதிக்கிறது தான் கஷ்டம். இப்போ எப்படின்னா எரிக்கிறது வந்து ஒரு 1 ஹவர்லேயே அது முடிஞ்சிடும். கேஸு தான் வேலை செய்ய போகுது, 1 ஹவர்லேயே அது முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை, ஃபுல்லாக வெயிலில் அச்சு வெயில் நவுத்தம் நடு வெயிலில் தான் சொல்லுவாங்க குழி வெட்ட சொல்லி. ஒரு குழி வெட்டுறதுமே 3 ஹவர் 4 ஹவர் ஆகிடும். 6 அடி எடுக்கணும், இவ்வளோ அடி எடுக்கணும், குழி எடுக்கணும் கீழே. அப்படின்றப்போ நம்ம நோண்டுறப்போ ஒரு இடத்துல களிமண் வரும், ஒரு இடத்துல செம்மண் வரும், ஒரு இடத்துல கட்டி மண் வரும். அப்படின்றப்போ ஒரு 10 குடம் தண்ணி ஊற்றி தான் குழியே வெட்டணும். 10 குடம் தண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு குடமாக ஊற்றி ஊற விட்டு அதுக்கு ஒரு 1 ஹவர் ஊற விட்டு அதுக்கு தான் குழி வெட்டணும். குழி வெட்டதுக்கு அப்புறம் நிறைய வேலை இருக்குது. அதில் வந்து 1 ஹவர்லேயே முடிஞ்சிடும். 1/2 ஹவர் சாயங்கம் எரிக்கிறது, 1/2 ஹவர் சாயங்கம் 1 ஹவரில் சாம்பலை வந்துடும். இதில் அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவர் சாயங்கம் பால் அரிச்சிட்டு குழி நோண்டிட்டு குழி உள்ளே இறக்கிட்டு ஒரு மண் தள்ளணும். சுற்றிக்கிற மண்ணெல்லாம் உள்ளே தள்ளி அது ஒரு ஆளாக பண்ண முடியாது. அது ஒரு ஆளாக பண்ணால் மூச்சு பூச்சிக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு தடவை பிடிச்சிச்சு. ஒரு ஆளாக தள்ளுறேன். என் கூட வந்தவர் குச்சிட்டு மட்டியாயிட்டாரு. நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். ஒரு ஆளாக குழியில் மண் தள்ளி குழி வெட்டுறது வெட்டிடலாம் பொறுமையாக. மண் தள்ளி எனக்கு மூச்சு இந்த இடம் அப்படியே பிடிச்சிச்சு. பிடிச்சி எங்கள் வீட்டிலலாம் போகக்கூடாதுன்ட்டாங்க அந்த வேலைக்கு. அதுலேருந்து போகிறதில்ல. அப்போ வந்து தான் நான் எரியுது உள்ள வந்தேன்.